இப்போ தேனி வந்து பார்த்திங்கன்னா தேனி கூட்டிலேருந்து பிரிஞ்சு ரெண்டாக பிரிஞ்சு ஒரு கும்பல் வந்து இங்கே வந்து உட்காந்துருச்சு. ஸோ இந்த தேனியை நம்ம பிடிக்க போகிறோம். இது எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? இதில் வந்து ராணி இருக்கும், அதில் வேலையாட்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம பிடிச்சி ஒரு பாக்ஸில் விட போகிறோம். சரி, எப்படி விடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஒரு பாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த பாக்ஸ்குள்ளே அடையில் முட்டை புழு கூட்டு புழு எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி அடை பாக்ஸாக பார்த்துட்டு அந்த மாதிரி அடையை வந்து நீங்கள் தேனியெல்லாம் விரட்டி விட்டு அந்த அடையை வந்து எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் வைக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பாக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வேணும். இந்த தேனி பிடிச்சி போடுறதுக்கு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் அங்கே வச்சுக்கிறீங்க. சரிங்க, அடுத்தது உங்களுக்கு வேறு பாக்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்க. அந்த எடுக்கிற ஃப்ரேமில் வந்து முட்டை புழு கூட்டு புழு எல்லாம் இருக்கணும். இதில் வந்து அதிகமாக தேன் தான் இருக்குது, முட்டை புழுலாம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா முட்டை புழு கூட்டு புழு தேன் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை எடுத்துக்கிட்டு இந்த தேனியெல்லாம் விரட்டிடணும். ஏன்னா இந்த தேனியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை போய் அங்கே வச்சிங்கன்னா சண்டை வந்துடும். அதனால் இந்த தேனியெல்லாம் முதல்ல விரட்டணும். எப்படி விரட்டுறதுக்காக வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கும், மகரந்தம் இருக்குது, கூட்டுப்புழு இருக்குது, அந்த ஓட்டைக்கெல்லாம் முட்டைகள் இருக்குது, புழு இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு குடும்பமே இருக்குது இதில். இதை வந்து நீங்கள் அதில் வைக்கிறீங்க. தேனீகளுக்கு வந்து எந்த வேறுபாடும் கிடையாதுங்க. அடுத்தவங்க குழந்தை நம்ம குழந்தைன்னு வேறுபாடு கிடையாது. அதுக்கு தேவை ஒரு குழந்தைங்க. இந்த குழந்தைங்க இருந்தால் ஐயோ குழந்தைங்க இருக்காங்களே நம்ம பார்த்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கி பார்த்துக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு நல்ல குவாலிட்டி தேனிகிட்ட இருந்து. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே உள்ளே இறங்க பாருங்கள். எல்லாம் அதுக்கு தேவையான உணவு இருக்குது, தேனி இருக்குது, குஞ்சுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாம் கஜகஜன்னு கடகடன்னு உள்ளே இறங்கும். ஓரளவுக்கு இறங்கிடுச்சா? இப்போ அதே மாதிரி எல்லாம் இறங்குது பாருங்க உள்ள. ஸோ இது ஓரளவுக்கு இறங்கிடுச்சு. ஒருவேளை ராணி இருக்கான்னு பார்க்கணும். ராணி இருந்ததுன்னா 100% எல்லாம் உள்ளே இறங்கிடும். ராணி இல்லைன்னா அதுக்கு தெரிஞ்சு போயிடும். ராணி இல்லை, ராணியெல்லாம் காணான்னு சொல்லி ஞாபகம் வந்து திருப்பி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும், இங்கே வந்து கோரம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை உள்ளே வச்சுட்டு அவ்வளோதான். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் அடையில் எடுத்து ஏறிக்கிட்டு அடுத்தது கூடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ இது அப்படியே செட் ஆகிடும்.
கட் பண்ணுங்களா? தேங்க்யூ. இப்போ ராணி வந்து உள்ளே கம்ப்ளீட் 100% கண்டிப்பாக ராணி உள்ளே இருக்கும், உள்ளே இருக்குது. பாருங்க, ஏதாவது என்னை பண்ணுதா? ஒன்றும் பண்ணல. ஸோ அதுதான், இதுதான் அனுபவம். ப்ராக்டிக்கல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வர வர உங்களுக்கு சாதாரணமாக போயிடும். எது தைரியமாக உள்ள என்ட்ரு ஆகலாம் நீங்கள். பொதுவாக அந்த மேல் பி வந்து சத்தம் போட்டுருங்க, வந்து பயமுறுத்தும்.